அப்படியே இது மித்ராவுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி எடுத்து புரிய வைமா. மித்ராவே இங்கே இருக்கும்போது எந்த மித்ராவுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி புரிய வைக்க சொல்கிறீங்க? நான் என்னத்த சொல்ல என்று நினைத்து கொண்டு மித்ரா வள்ளி இருக்கும் அறைக்கு சென்றான். அங்கு வள்ளி கோபமாக உட்கார்ந்திருந்தார். சித்தி, ஏன் கோவப்படுறீங்க? பின்ன பிள்ளை எவ்வளோ தூரமாக தனியாக அனுப்பிச்சி விட்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் இன்னும் உனக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம். அவ போறேன்னு சொன்னாலாம், இவரும் போன்னு சொல்லிட்டாராம். மித்ராவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் சிறிது நேரம் வள்ளியையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் என்ன அப்படி பார்க்குற? இப்போ என்ன பண்ண சொல்றீங்க? அவர் அவளை தனியாக அனுப்பிச்சி விட்டது உனக்கு பெருசா தெரியலையா? ஐயோ, என் அறிவு சித்தி, நான் யாரு? சித்ரா, அது மற்றவங்கள பொறுத்த வரைக்கும், உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் மித்ரா. இப்பொழுதுதான் வள்ளிக்கு புரிந்தது. வள்ளி எதுவும் பேசாமல் மித்ராவையே பார்த்தார். இப்போவாது பல்ப் எரிஞ்சதா என்று மண்டையை மட்டும் ஆட்டினார். அப்பா, மித்ரா அமெரிக்காவில் நடக்க போகிற காம்படிஷனுக்காக போனதா சொல்கிறாரு. ஆனால் மித்ரா, நான் இங்கே இருக்கேன்.